தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான போராட்டத்திற்கு காணொளி மூலமாக அழைப்பு கொடுத்த அண்ணன் சீமான், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம். அதாவதுங்க, தொடர்ந்து மக்களின் உரிமைகளை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் போராடி வருகிறார். சில நாட்களுக்கு முன்பு திருப்போரூரில் அண்ணன் சீமான் அவர்களின் தலைமையில் பஞ்சமி நில மீட்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதியை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றதுங்க. இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் மிகவும் எழுச்சிகரமாக நடைபெற்றது. தற்போது அண்ணன் சீமான் அவர்கள் மீண்டும் மிக முக்கியமான ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்காருங்க. அது என்ன போராட்டம்னு பார்த்தீங்கன்னா, மீனவர் பாசறை நடத்தும் இலங்கை சிங்கள இனவெறி கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதை கண்டித்து அண்ணன் சீமானின் தலைமையில் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் பகுதியில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்குங்க. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் காணொலி வாயிலாக தமிழ் சொந்தங்களுக்கு பேரழைப்பு கொடுத்திருக்காருங்க. முதல்ல அண்ணன் பேசின அந்த காணொலியை நான் இணைச்சி விட்டுறேன், நீங்களே பாருங்க. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் மீனவர் பாசறை நடத்துகிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை இராணுவம் நம்முடைய மீனவர் சொந்தங்களை சிறைபிடித்து சித்திரவதை செய்து, படகுகளை பறித்து ஏலம் விட்டு, சுட்டு கொலை செய்து, கொடுஞ்செயல்களை தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த செயல்களை தடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடத்தில் நடக்கவிருக்கிறது. நாள் 22/3/2025 மாலை சரியாக 3 மணிக்கு மானத் தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம். மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடி வருகிற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பேரெழுச்சியாக பங்கேற்கிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர். மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணாத இந்த திராவிட மாடல் அரசு ஒன்றிய அரசுக்கு வெற்று கடிதம் மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறது. இதனையெல்லாம் கண்டித்து அண்ணன் சீமான் அவர்களின் தலைமையில் ராமேஸ்வரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தினை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.